எக்கா விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஏட்டி நெட்டவள்ளி, தலையும் இல்லாம வாழும் இல்லாம கேள்விப்பட்டீங்களா? விஷயம்னா என்ன விஷயம் சொன்னா தான் தெரியும். அட ஊரே அதை பத்தி தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. நீங்க 3 பேரும் இங்க குத்த வச்சுக்கிட்டு என்ன விஷயம்னு கேக்குறீங்களா? நீங்க எல்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கிறீங்களா? அதைத்தானே 10 மணி தெரியலன்னு சொன்னா. இப்ப சொல்லுவாள வளவளன்னு அதையே பேசிட்டு இருக்கிறா. என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறம் பேசிக்கலாம். தெரியுமா தெரியாதான்னு உப்பு சொப்பு உரப்பு இல்லாத நாயத்தை தூக்கிட்டு வந்துருவா. தெரியுமா சொரியுமான்னுக்கிட்டு. அட உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்த பாரு. ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களையும் சொல்லி கூட்டிகிட்டு போகலாமே, ஒரே கூட்டமாக கூடி போயிட்டாங்களேன்னு வந்தால் நீங்கள் என்னையே நக்கல் அடிச்சிட்டு இருக்கிறீங்களா? ரேஷன் கடையில் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. வாரில எப்படி? ஏன் நெட்டவள்ளி, காலையில் தான் நான் அண்ணனை பார்த்து கேட்டேன். இப்போ டோக்கன் கொடுக்கல நாளைக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கூட்டமாகுதுங்கிற என்ன கதை அது? நானும் சோத்தாக்கி தின்னுபிடித்தும் பொழப்பு தட்டு போயிட்டு கேட்டுட்டு ஓடியாந்தேன். நாளைக்கு தான் தாரேன், ஒவ்வொரு ஊருக்கா வந்து வீட்டுக்கு தாரேன்னு சொல்லிவிட்டு இப்போ கூட்டமாகுதுங்கிற என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. அட அதெல்லாம் எனக்கு தெரியாது உமா. கொடுத்துட்ருக்குறாங்க, நான் பார்த்துட்டு வந்தேன். உங்களை கூட்டத்தில் ஒருத்தரையும் காணும். நம்ம ஆளுங்களன்னு இப்படி சரி தெரியுமா தெரியாதா என்னமோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு ஓடியாந்தேன். அப்படியே ஊர் சொனமே அங்கேயே தான் கிசு கிசுன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. சட்டுப்புட்டுன்னு வந்தீங்களா போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் நம்மளுக்கு இல்லைன்னு போடுவாங்க, பார்த்துக்கிடுங்க. ஏலா, ரேஷன் கடைக்காரன் வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு தான் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஏறிக்கிட்டு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கூட்டம் குறைஞ்சா அப்புறம் போய்க்கலாம், போய் வேறு வேலை இருந்தால் பாரு, இல்லைன்னா நீயும் அந்த கூட்டத்தில் ஏறிக்கிட்டு போய் வாங்குப்போ. அந்த கூட்டத்தில் போய் நின்று நம்மளை நசுக்கியே மயக்கம் வர வச்சுருவாங்கம்மா. நானும் கூட்டம் குறைஞ்ச அப்புறம் வாங்கிக்கிறேன். ஏன் 10 மணி நீ கூட போய் வாங்குறதுன்னா வாங்கம்மா. நானும் அப்புறமேட்டுக்கு பிரியாக்கில் போய் வாங்கிக்கிறேன். அட கரும்புலாம் நல்லா நீட்ட கரும்பாக வந்துக்குது. கடைச்சா போனால் நம்மளுக்கு அந்த வேறும் சொத்த கரும்பையும் கொடுத்துருவோம். வாங்க, என்ன கூட்டம்! ஒரு நாளைக்கு கூட்டத்தில் வந்து நிற்க மாட்டீங்களா சும்மா? இன்னைக்கு கரும்பு அரைச்சி சர்க்கரையெல்லாம் தரானம்மா. அட ஆமாக்கா, அரைச்சி இப்போ சர்க்கரை கரும்புலாம் இன்னைக்கு தாந்துட்டு அப்படியே டோக்கனும் கையோட கொடுத்து விட்ருவாங்களாட்டுக்குது. அப்புறமா சொல்லகளை போய் பணம் வாங்கிக்கணும். இப்போ வந்தீங்கன்னா நல்ல கரும்பாக 2 தூக்கிட்டு வரலாம். இல்லைன்னா அப்புறமேட்டுக்கு அந்த வேறு மண் சொத்த கரும்பு தான் கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே என்னமோ பண்ணுங்க சொல்லிவிட்டேன். அப்படித்தான். ஆமாக்கா, நெட்டவள்ளி சொல்கிறது சரி தான். கடைச்சா போனோமா, போன வாட்டி எனக்கு அப்படி தான் சொத்த கரும்பு அடி கரும்பு தாரன்னு அந்த வேறு மண்ணாக கொடுத்துட்டான். முதல்லையே போனால் தான் நல்ல கரும்பு தாரேன். நானும் போகிறேன். நீங்கள் வாரிலா? இல்லை நீங்கள் எப்படி அப்புறமா கூட்டம் குறைஞ்சாப்புல வாரிலா? ஆடா வாங்க பத்திராளியாக்கா, ஒரு நாளைக்கு வந்து அப்படி நெவலில் உட்காருங்க. உங்கள் லைன் வந்தால் எந்திரிச்சு வாங்கிப்பீங்களா? இன்னைக்கு விட்டுட்டா அப்புறம் எப்போ போய் வாங்குறது? கரும்பு இல்லைன்னு போடுவான், எதையோ ஒன்று இல்லைன்னு போடுவான். கொடுக்குறப்பவே வாங்கிக்கணும். அப்படியே சொல்கிறீங்க? சரி, வாரம் போகலாம். போய் வீட்டில் போய் ரேஷன் கார்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடியாரேன். நீங்களும் போய் எடுத்துகிட்டு ஓடியாங்க. விட்டுட்டு போயிடாதீங்க. நானும் வந்து உங்களோடய வாங்கிட்டு ஓடியாந்துடுறேன். ஒரு வேலை ஆகட்டும். ஏனாட்டுக்குள்ளே கூட்டம் கொஞ்சம் பரவாயில்லையே, இல்லை ஒரு நீக்கி தள்ள முடியாத அளவுக்கு கூட இருக்கிறாங்களா? அதெல்லாம் கூட்டம் இந்த தலைவிலேருந்து அந்த தலைவு வரைக்கும் இருக்குது பத்திராளியாக்கா. நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். என்றைக்கா இருந்தாலும் வாங்குறது தானே. இன்றைக்கி என்ன ஏதுன்னு பார்த்து விட்றலாம். வாங்க போய் சட்டுப்புட்டுனா எடுத்துகிட்டு ஓடியாங்க. நாலாம் பாரு ரேஷன் கார்டெல்லாம் கையோட எடுத்து பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன். பையன் அப்படியே எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்துருங்க 10 மணிக்கா. சரி நெட்டவள்ளி, நான் போய் அப்படியே எனக்கு ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டு உனக்கு ஒரு பை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு பை எடுத்துகிட்டு ஓடியாரேன். விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாரும் அந்த கடை முக்கில் நில்லுங்க, எல்லாம் ஒட்டுக்க சேர்ந்துட்டு போகலாம். சரியா? சரி உமா, சட்டுப்புட்டுன்னு போனதும் ஓடி அங்கே எதனா வேலை செஞ்சுக்கிட்டு லேட் பண்ணி விடாத.